இன்னைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற நாம எப்படி இருக்கிறோம்? அந்த நாபால் என்கிறவன் இஸ்ரவேல் தேசத்தில் தான் இருந்தான், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களோட தான் இருந்தான். ஆனால் அவன் மாதிரி ஒரு முல்லை மாதிரி கேடு கட்டவன் யாரும் இல்லை. யோசிச்சு பாருங்கய்யா, நானும் சபையில் தான் இருக்கேன், நானும் தேவனை ஆராதிக்கிறவனாக தான் இருக்கிறேன், தேவனை தொழுது கொள்றவனாக தான் இருக்கேன். ஆனால் என்கிட்ட இந்த உலகத்தானுடைய சுபாவம் மாறலை, சிந்தைகள் மாறலை, எண்ணங்கள் மாறலை, பேச்சு மாறலை. யோசிச்சு பாருங்கய்யா, நாம இந்த நாபால போல இருக்கிறோமா? வெறியனா இருக்கிறோமா? வீட்டுல யாரும் வந்து பேச முடியாத அளவுக்கு நாம அப்படி வெறி கொண்டவங்களா இருக்கிறோமா? சொந்த மனைவி புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்க அபிகாயில், அப்படிப்பட்ட சகோதரி கூட அவன் புருஷனாகிய இந்த வெறியங்கிட்ட, இந்த குடியாரங்கிட்ட, இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத களியாட்டுல ஈடுபடுறவங்கிட்ட பேச முடியலையா? பாத்துங்க, பேச முடியல. அவனுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காரன் இருக்கான், ஐயோ எஜமானுக்கு ஆபத்து வருது, அதை சொல்லலான்னு போனா இந்த மனுஷன் குடி வெறியில அவன் நம்ம பேசுறதே கேட்க மாட்டானே, துராக்கிரதனா இருக்கிறானே அப்படின்னு வசனம் சொன்னது. நல்ல பொண்டாட்டி கொடுத்தோம் பிரயோஜனம் இல்லை, நல்ல வேலைக்காரங்களை கொடுத்தோம் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள்ள புத்தி தெளிவு இல்லை. புத்தி தெளிவில்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? நல்ல மனைவியை கொடுத்தாலும், நல்ல பிள்ளைகளை கொடுத்தாலும், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்தாலும் எல்லாத்தையும் இதே மாதிரிதான் நாமளும் பண்றோம்னா நம்ம கிட்ட ஒரு குறைவு இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது அந்த சபையினுடைய குறைவுகளை சுட்டி காட்டி, நீ ஆதியில இருந்த நிலையை விட்டு எங்க விழுந்தா என்பதை நீ கவனித்து திரும்ப மனம் திரும்பு என்று சொன்னார். ஒவ்வொரு சபையினுடைய குறைவை சுட்டி காட்டினார். எதற்காக? திரும்பவும் அவங்க தன்னுடைய சுய காரியத்துக்கு வரணும், அதை சரிப்படுத்திட்டு ஒழுங்கா ஓடணுன்றதுக்காக. இன்னைக்கு அதே காரியத்தை தான் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். ஏன்னா நாமளும் சபை தானே, நாமளும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு சபை தானே. இன்னைக்கு அதே தேவன் சொல்றார், இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு குறைவு இருக்கு. இந்த நாபால போல ஒரு குறை இருக்கு. இந்த நாபால போல ஒருத்தரும் பேச முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கு. நம்முடைய வாய்ஸ் மீறுது. தாவீது ஒரு நாள் அப்படிதான் பண்ணான். பிசாசு உள்ள பூந்த உடனே ஒருத்தரும் பேச முடியல அவங்கிட்ட. ஏன்னா அவனுடைய வாய்ஸ் ரைஸ் ஆகுது. நான் ராஜா, நான் சொல்றதான் நீ கேட்கணும். அப்படி ஏதாவது மீறுதா, மிஞ்சுதா? மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அடக்குவாரு. மிஞ்சி போகாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு நாபால் புத்தி இல்லாதவனாக, தெளிந்த புத்தி இல்லாதவனாக இருந்ததுனால அவன் இருதயம் கல்லா போயிருச்சுன்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் அவனை வாதித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள்ல செத்தே போயிட்டான். பாத்துங்க, யோசிச்சு பாருங்கய்யா, என் வாழ்க்கை எப்படி இருக்குய்யா?